பூசாரிக்கு மகளாக பிறந்து பதுமையில பெயர் பெற்று நல்ல முறையில் வந்திருக்கிறேன். இருந்தாலும் மாமா பார்க்கணும். மாமா மாமா வந்தது வராதமா மாமா 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 அப்படியே கட்டி அப்படியே என்ன அமக்கலம் பண்றாப்பா. ஆமா நான் உன்னுடைய அப்பாவை என்னுடைய மாமாவை பார்க்கலான்னு ஓடி வந்திருக்கிறேன். எங்க இருக்கிறார் மாமா? என்ன மாமா வந்தது வராதமா என்ன கேட்காது அப்பாவை கேக்குறீங்க? அவர் இடத்துல ஒரு முக்கியமான செய்தி கேட்கணும். எங்க இருக்கிறார் மாமா? மாமா எங்க இருக்கீங்க? நீங்க பாருங்கம்மா, வந்தது ஆசையா ஒரு வார்த்தை அன்பா ஒரு முத்தம் கொடுத்து கட்டி அனுப்பிங்க. பார்த்தா அப்பாவை கேட்டீங்க. அப்ப என்ன விஷயம் பேச போறீங்க அப்பாட்டு? ஆமாம்மா, உன்னை கட்டி அனுப்பிச்சு முத்தம் கொடுக்கணும். ஆமாம்மா. பாவி, சின்னஞ்சிறு வயதுல இருந்து குழந்தையில இருந்து வளர்த்து ஆளாக்கின ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி எண்ணம் என் மனதில் தோன்றியதே கிடையாது. மாமா, என்னுடைய தங்கையாகத்தானே உன்னை நினைச்சு வளர்த்து ஆளாக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? ஒரே பள்ளியில் பயின்றோம், ஆமா, ஒரே வீட்டுல வளர்ந்தோம், ஒரே வீட்டுல வாழ்ந்தோம். அந்த எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. இப்ப எனக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு வந்துச்சு. உனக்கு என்ன வந்துச்சு மாமா? உங்க மேல லவ் வந்திருக்கு மாமா எனக்கு. மாமா, என்னைக்காக ஒரு நாள் அந்த நோக்கத்தோடு நான் உன்னை பார்த்திருக்கிறேன். மாமா, வார்த்தையெல்லாம் சொல்லாத, மறந்துட்டு போயிடு. மாமா நீங்க பாருங்க, திருமணத்து பிறகு எல்லாமே சரிசமா போயிடும். அதனால எனக்கு கட்டி அடிச்சு முத்தம் கொடுங்க. முடியாதா? நீங்க பாருங்க, கூட பிறந்தவனா நீங்க உங்களை திருமணம் செய்து கொண்டு மணக்கோட்டை என் மணக்கோட்டை அனைத்து மண்கோட்டை ஆக்கிடாதீங்க. அத்தனையும் மண்கோட்டையா தான் போக போகுது. நான் சொல்றது கேளம்மா. ஏன் பிடிவாதம் முடிக்கிறேன்? மாமா என்ன இந்த கட்டி அடிச்சு தர முடியுமா? முடியாதா? முடியாதா?
முடியலப்பா கட்டிமா முடி என்னப்பா கைய அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஏந்து அப்பா டம் கட்டு என்ன ஆச்சு அப்பா எதுக்காக அவர் யாருப்பா எனக்கு மாமன் என் தாய் மாமா தானப்பா என்ன கட்டி எடுத்து முத்த கொண்டு கேட்டேன் அதுக்கு என்ன அடியற சிக்கில தள்ளிட்டு இருப்பா அடிச்சுடா முத்த காத்து அடிச்சா ஆமாப்பா அழாத நான் கேக்குறேன் அழாத பொறுமையா இரு அப்பா அழாதம்மா முதல்ல நான் கேக்குறேம்மா அழாம எந்த நேரம் பார்த்தாலும் கட்டிப்பிடி முத்தம் கொடு கட்டிப்பிடி முத்தம் கொடு கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், சின்ன சின்ன வயதுல இருந்து என் தங்கச்சியே நினைச்சு வளர்த்துருக்கேன். காலம் வேண்டாம் என்னை விட்டுடு வேண்டாம் வேண்டாம் சொல்லி எங்க சொல் பேச்சு கேட்கிறான். அவ கேட்கறது என்னடா தவறு சிறு வயசுல ஒன்னா வளர்ந்தா அண்ணா ஒன்னா படிச்சா அண்ணா ஒரே வீட்டுல இருந்தா அண்ணா அவ மாமன் மகள் உனக்கு முறை மாப்பிள்ள நீ தானே அவளுக்கு என்னைக்கு அந்த 10 நீ தானே தாலி கட்டணும். அவளா சின்ன சிறு பொண்ணு தெரியாம பேசுறா. நீங்களும் அப்படி பேசலாமா? சின்ன சிறு வயதுல இருந்து ஒன்னா வளர்ந்தனால எனக்கு அந்த மாதிரி எண்ணமே தோன்றியதே கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க மாமா, வேண்டாம் மாமா. நினைவு எவ்வாறாக இருந்தாலும் உறவு என்பது ஒன்று. இது தாய் மாமன் உறவு. என்னைக்கா இருந்தாலும் 10 நீ தானே தாலி கட்டணும். ஏன் ஒரு முத்தமத்தை குறைஞ்சா போயிடுவாரு? அதானே ஒரு அப்பனை எதிர்க்க வச்சு முத்தம் கொடுத்தா குறைஞ்சா அவரை ஏன் முத்தம் கொடுக்கலான்னு கேட்கிறாரு. எப்படி இருக்குது பாத்தியா உலகம்? என்னைக்கா இருந்தாலும் 10 நீ தான் கட்டிக்கு போற. முத்தம் கொடுத்தா என்ன கேட்க அவளுக்கு உரிமை இருக்குதா? அதனால அந்த உரிமை இருக்குது அவன் கேட்கிறான். சரி போகட்டும் விடு மாமா, அதை பற்றி விடுங்க மாமா. என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யார் மாமா? பெற்றெடுத்த தாய் தந்தையா? ஆமா. ஏண்டா என் பொண்ணு ஆசைப்பட்டு ஆசையா ஒரு முத்தம் கேட்க, ஒரே ஒரு முத்தம் தான் கேட்டேன். முத்தம் கொடுக்க மாட்டேன். சரி முத்தம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஆசை ஒரு 4 வார்த்தை பேசக்கூடாதா? சொல்லுங்கப்பா. அவளை எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு வந்துட்டா இருக்கிற. சரி அப்படி இருக்கும்போது உன் தாய் தந்தை யாருன்னு நான் எதுக்காக சொல்லணும்? ஏன் சொல்லணும்? தாய் தந்தை என்ன சொல்ல முடியாது. அரசாங்கத்தில் அமைச்சர் என்ன அவமானப்படுத்தி விட்டார். இதை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று நான் சொல்ல முடியாதா? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். சொல்லுங்க முடியாதா? சொல்லுங்க. நீ ஒரு அனாதை. அனாதை பயலே. தாய் தந்தை பேர் தெரியாத தருதல நாயே. நீ ஒரு அனாதை. வார்த்தை சொல்ல வேண்டாம். ஆமாடா. நீங்கள் இருக்கும்போது நான் அனாதை பாபா. சின்னஞ்சிறு வயதில் இருந்து நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து ஆளாக்கி விட்டீர்கள். பெற்றெடுத்த தாய் தந்தை முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று கேட்டதற்கு தன்னுடைய மகளுக்கு முத்தம் கொடுக்கவில்லை, ஆசையோடு பேசவில்லை என்ற காரணத்திற்காக என்ன அனாதை என்று அழைக்கின்றீங்களே மாமா. அப்பேற்பட்ட வார்த்தை மனிதன் நிலைக்கும் என்று நினைப்பதுண்டு. மனித நினைப்பதுண்டு மனித நினைப்ப
பயல அப்பா என்னம்மா மாமாவை நீங்க திட்டிட்டீங்க அவர் கோபத்தை போய் பண்ணிக்க போய் ரொம்ப பயமா இருக்குதுப்பா அவன் அதெல்லாம் எதுவுமே செஞ்சுக்க மாட்டாமா நீ பயப்படாத. அவன் எங்க போயிடுவான் அவன் எங்க போனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறது ஏன் பொறுப்பு. அப்படியாப்பா பயப்படுமாப்பா உலக பிறந்த